தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு. ஏற்கனவே வங்கக்கடலில் தெற்கு பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி, தூத்துக்குடி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளம். ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. தஞ்சை அம்மாப்பேட்டையில் மழையால் கடல் போல் காட்சியளித்த விளைநிலங்கள். இடுப்பளவு நீரில் மூழ்கிய பயிர்களுடன் விவசாயிகள் போராட்டம். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 500 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடக்கூர் தெற்கு, பாச்சூர், ஆதனக்கோட்டை, ஐயப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்து வெள்ளம். மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரதிமருதேஸ்வரர் கோவிலில் புகுந்த மழைநீர். தண்ணீரில் சென்று சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். கடலூரில் பள்ளி இலவச மிதிவண்டிகள் நிறுத்தப்பட்ட இடத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். மிதிவண்டிகள் சேதமடைய வாய்ப்பு என மாணவர்கள் அச்சம். நெய்வேலி NLC சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தம். கனமழையால் சுரங்கங்களில் நிலக்கரி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை எட்டியது. கேரள இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை கடிதத்தை தமிழக நீர்வளத்துறை அனுப்பியது. டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலிக்கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே? சாகுபடி காலத்திற்கு முன்பே ஏன் அறுவடை செய்யவில்லை என அதிமேதாவித்தன அரசியல் செய்தார் EPS என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என காத்திருக்கிறார் EPS. சுயமரியாதையும் உரிமையும் அடக வைக்கவே கூட்டணி என்று நினைக்கிறாரா EPS என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தீவிரமடையும் CBI விசாரணை. தாவேகா பொதுச் செயலாளர் N. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் உள்ளிட்டோர் CBI அலுவலகத்தில் ஆஜர். விஜய் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் சரி, தற்குறியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேர்தல் வெற்றி மட்டுமே குறி. திமுகவிற்கு யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி.
தேர்தல் நேரத்தில் எஸ்ஐஆர் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறது. சென்னை எழும்பூரில் எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் கிரண் ப்ரூஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தாவேகாவை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. நடிகர் விஷால் லைக்கா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாய் தொடர்பான வழக்கு. ரூபாய் 10 கோடியை டெபாசிட் செய்ய விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. திருச்சி விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பெத்திடைன் போதைப்பொருள் பறிமுதல். விமானம் மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட 2477 ஆமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை. வேலூரில் பிறந்த சில மணி நேரமான பச்சிளம் பெண் குழந்தை சடலமாக மீட்பு. கால்வாயில் தூக்கி வீசிச் சென்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. சென்னை அண்ணா நகர் பெண் போக்குவரத்து காவலர் தூக்கிட்டு தற்கொலை. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை சிவானந்த சாலை அருகே கூவமாற்றில் இறங்கி மேலே வரும் மருத்துவ நபரால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராட்டம், பத்திரமாக மீட்டு தீயணைப்புத் துறையினர். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உடல்நலக் குறைவால் காலமானார். வயது மூப்பு காரணமாக வீட்டிலேயே உயிர் பிரிந்தது. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் மாஹே கப்பல் இந்திய கடற்படையில் இணைப்பு. பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை படை தாக்குதல். 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. கிராம் 11,520 ரூபாய்க்கும் சவரன் 92,160 ரூபாய்க்கும் விற்பனை.